Hello learners, this is your RR Mam, Physics Master Teacher at V Tamil. இன்னைக்கு நம்ம motion in 2D ல இருக்கக்கூடிய 15 multiple choice questions தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ப்ளீஸ் லெட் மீ நோ. ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். சாய்ஸ் क्वेश्चंस தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே, எஸ் கிளியர். ஓகே. So without pen and paper, motion in 2Dங்கிற chapter நீங்க already complete பண்ணிருப்பீங்க. Pen and paper இல்லாம எனக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய questionsக்கு எனக்கு answer கொடுக்க try பண்ணணும். Okay? Right? So நம்ம V Tamil NEET X channelல daily evening 6 AM-க்கு பிரியதர்ஷினி hello. Daily evening 6 PM-க்கு நமக்கு 50 multiple choice questions each chapter ஒவ்வொரு chapter இருந்தும் நம்ம complete பண்ணிட்டு இருக்கோம். Unit and dimensions முடிச்சாச்சு. Then motion in 1D complete பண்ணியாச்சு. Motion in 2D complete பண்ணியாச்சு. So daily இந்த V Tamil NEET X channelல morning 6 AM sessionக்கு இதை காட்டிலும் நமக்கு இன்னும் next level question, okay, கொஞ்சம் advanced level questions morning 6 AM sessionல நம்ம discuss பண்றோம். So நீங்க மேம் என்னோட preparation ஒரு சைடுல போயிட்டு இருக்கு, எனக்கு multiple choice question means நமக்கு previous year questions எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். Okay, so அதை daily basisல எனக்கு சால்வ் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டினியூஸா நம்ம சேனல் நீங்க வாட்ச் பண்ணுங்க. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சோ நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா क्वेश्चनமே இட் இஸ் a basic question in evening session. Always in evening session it is a basic question. Okay, right, it is okay Priyadashna, it's okay, no problem. Okay, actually today morning I have discussed ray optics balance one because yesterday we have started the ray optics 10 multiple previous year questions, exactly previous year questions. Okay, right? So but நமக்கு ஒரு important topic ஆன convex and concave lens every year நம்ம எந்த question எடுத்துக்கிட்டாலும் lens related ray opticsல நமக்கு question இருக்கு இல்லையா? So lensல இருக்கக்கூடிய questions நாம நேத்துக்கு டிஸ்கஸ் பண்ணல. So lensக்கு நம்ம ரொம்ப அதிகமான importance கொடுக்கணும். So lens related ஆன questions தான் இன்னைக்கு மார்னிங் செஷன் நான் டிஸ்கஸ் பண்ணிருந்தேன். So லைவ் அட்டெண்ட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, ஓகே, ஃப்ரீயா இருக்கும் பொழுது அந்த ரெக்கார்டிங் நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்குதுன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். ரைட், ஓகே. சோ பாத்தீங்களா? ஓகே, ஷேர். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? மோஷன் இன் 2D. ஓகே, சோ கைனமேட்டிக்ஸ்ல மோஷன் இன் 1D கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மோஷன் இன் 2D ல இருக்கக்கூடிய क्वेश्चंस தான் நம்ம பார்க்க போறோம். எல்லா क्वेश्चंस சிம்பிள் क्वेश्चंस, பென் பேப்பர் இல்லாம எனக்கு குயிக்கா நீங்க ஆன்சர் சொன்னீங்கன்னா இந்த செஷன் சீக்கிரம் முடியும். ரைட், ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन. தென் உங்க क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்றதுல என்னோட எக்ஸ்பிளனேஷன்ல ஸ்டெப்ஸ்ல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க மறக்காம என்கிட்ட கேட்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A particle is projected with the speed 20 meter per second at angle 30 degree to the horizontal. Find the time of flight. Okay, find the time of flight னு கேட்டிருக்காங்க. So motion in 2D ல first question, ஒரு particle நம்ம with the speed u is equal to 20 meter per second ல நம்ம என்ன பண்றோம்? ப்ரொஜெக்ட் பண்றோம். ஓகே, ரைட். சோ அது மேக் பண்ற எவ்வளவு ஆங்கிள் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்றோம்? 30 டிகிரி இந்த ஹரிசாண்டல்ல நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். ஓகே, சோ ஆங்கிளோட வேல்யூ 30 டிகிரி கொடுத்துட்டு ஃபைண்ட் தி டைம் ஆஃப் ஃளைட்னு கேட்டிருக்காங்க. சோ டைம் ஆஃப் ஃளைட் 1 செகண்ட், ரைட்? ஓகே, பிரியதர்ஷினி செக் பண்ணலாம்னு. ஓகே, 1 செகண்டா ஆப்ஷன் 1 ன்னு செக் பண்ணலாம். ஓகே, டைம் ஆஃப் ஃளைட் ஃபார்முலா என்னடா? டைம் ஆஃப் ஃளைட் இஸ் ஈக்குவல் டு 2u sin theta by g. கரெக்ட்? 2u sin theta by g கொடுக்கலாம் இல்லையா? ரைட். சோ நாம என்ன கொடுக்கலாம்? 2 into நமக்கு u ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20 மீட்டர் பெர் செகண்ட் இல்லையா? சோ 20 into sin theta இல்லையா? சோ sin theta sin 30 டிகிரி கொடுப்போம். sin 30 டிகிரி it is 1/2. it is 1/2 and divided by நமக்கு கிட்ட இருக்கு ஒரு 100 இருக்கு இல்லையா? சோ அப்ப இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 40 divided by 2 கொடுத்தீங்கன்னா 20 ன்னு கிடைக்கும். சோ 20/10 கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? 2 செகண்ட்ங்கிறது ஆன்சராக கிடைக்கும். 2 செகண்ட். ஓகே, ஓகேடா? 2 செகண்ட் is the right answer. 2 செகண்ட், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ரைட், கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓகே, 2 செகண்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். எதுல ராங், எதுல மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन and second question, at some instant a projectile has horizontal velocity 10 meter per second and vertical velocity 10 meter per second. ஓகே, ஃபைண்ட் தி ஸ்பீட்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ப்ரொஜெக்ஷன்ல ஒரு பர்టిక్యులர் சம் இன்ஸ்டன்ட்ல இங்க என்ன நடக்குதுன்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கிட்ட நம்ம கிட்ட இங்க ஒரு பால் இருக்குன்னா
சோ இந்த பால் நம்ம என்ன பண்றோம், ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள்ல த்ரோ பண்றோம். சோ இது வந்து இந்த பாராபோலிக் பாத். ஓகே, சோ இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் நமக்கு எப்படி இருக்கும் இல்லையா, ரைட்? சோ ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டுன்னு வைங்களேன். ஓகே, சோ இங்க நமக்கு வெலாசிட்டி 0 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் கிட்ட வருதுன்னா இங்க ஒரு ஹரிசாண்டல் வெலாசிட்டி உண்டு அண்ட் வெர்டிகல் வெலாசிட்டி உண்டு. கரெக்டா? ஹரிசாண்டல் வெலாசிட்டியை நம்ம என்னன்னு டினோட் பண்ணுவோம், u cos theta. ஓகே, ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்னன்னு சொல்லுவோம், u cos theta, and vertical velocity நமக்கு இந்த u sin theta. இது ஒரு இருந்தாலும் இதுல டைரக்ட் வேல்யூ கொடுத்திருக்காங்க. டைரக்ட் வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டியை 10 மீட்டர் பெர் செகண்டா எடுத்துக்கோங்க. ஓகே, 10 மீட்டர் பெர் செகண்ட். அதாவது ஹரிசாண்டல் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு இல்லையா, சோ நான் இதை ux ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். சோ அதை நமக்கு 10 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே, அண்ட் நமக்கு ஜஸ்ட் ux தான், நம்ம மேக்னிடியூட் கால்குலேட் பண்றோம். ஸ்பீடுக்கு கால்குலேட் பண்ணும்போது அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ uy யோட வேல்யூ அகைன் 10 மீட்டர் பெர் செகண்ட். கேட்டிருக்கிறது ஸ்பீட் இல்லையா, ரைட்? சோ இப்போ ஸ்பீடோட ஃபார்முலா v is equal to root of ஸ்பீடுக்கு மேக்னிடியூட் மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவோம். சோ ux ஸ்கொயர் பிளஸ் uy ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர்னு கிடைக்கும். ரைட்? சோ 10 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர் 100, 10 ஸ்கொயர் 100, சோ 100 பிளஸ் 100 200 200. சோ இத நம்ம எப்படி எழுதிக்கலாம், 200 ரூட் 2 into 100 எழுதிக்கலாமா, 2 into 100 ன்னு எழுதிக்கலாம் இல்லையா, ரைட்? சோ இதுல நான் ரூட் 2 மட்டும் தனியா எழுதிட்டு 100 ரூட் 100 நம்ம என்ன எழுதிக்கலாம், 10 ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. சோ ரூட் 2 ஓட வேல்யூ என்ன, 1.414 into ஒரு 10 கொடுக்கலாம் இல்லையா. சோ அப்ப 10ம் 1.414ம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 14.14 ன்னு கிடைக்கும். ஓகே, சோ அப்ப 14.14 மீட்டர் பெர் செகண்ட் தான் கரெக்ட் ஆன்சர். சோ அது நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்கு. ஆப்ஷன் பி ல இருக்கு. ஓகே, ரைட்? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா, ரைட்? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? செக் பண்ணுங்க, 10 மீட்டர் பெர் செகண்ட் வருதா, 10 மீட்டர் பெர் செகண்ட் வருதாடாமா? செக் பண்ணுங்க, 10 மீட்டர் பெர் செகண்ட் அல்ல. ஓகே, 14.1 மீட்டர் பெர் செகண்ட், 14.1 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா பிரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா, ரைட்? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन அதே போல. A projectile thrown with the speed of 20 meter per second, okay, at an angle of 45 degree, the maximum height reached கேட்டிருக்காங்க. g யோட வேல்யூ 10 ன்னு எடுக்க சொல்லிருக்காங்க. ஓகே, இந்த ஆன்சர் வரும். ஒரு projectile is thrown with the, okay, projectile motionல speed நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 20 meter per second இல்லையா. சோ அப்ப u ஓட வேல்யூ 20, okay, wait a minute, yeah, u ஓட வேல்யூ 20 meter per second. ஓகே, சோ த்ரோ பண்ணும்போது இதோட ஆங்கிள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, it's okay, happens. okay, angle எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 45 degree, right? then அடுத்து கேட்டிருக்காங்க maximum height கேட்டிருக்காங்க. so maximum height நம்ம என்ன டேர்ம்ல மென்ஷன் பண்ணுவோம், கேபிட்டல் H இல்லையா. so maximum height ஓட ஃபார்முலா என்னதுடா, u square sin square theta by 2g, right? u square sin square theta by 2g, right? so you can substitute the u square value. actually u is 20, so u square means 20 square, right? so that is 400. then sin 30 degree, sin 45 degree இல்லையா. so sin square 45 degree எழுதும்போது நமக்கு 1/2 கொடுத்துக்கலாம். then 2 into acceleration due to gravity value is 10, so 2 into 10, that is 20, that is 20, right? so 2 கொண்டு இந்த 4 கட் பண்ணா நமக்கு 200 கிடைக்கும் இல்லையா. so அப்ப 200 divided by 20 நமக்கு கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், நமக்கு இங்க 10 மீட்டர்னு கிடைக்கும். ஓகே, ஹைட் இங்க எவ்வளவு கிடைச்சிருக்கு, 10 மீட்டர். so option B is the right one. option B தான் கரெக்ட் ஆன்சர். is it clear? is it clear? any doubt? இந்த क्वेश्चनல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? if there is any doubt you can ask me. if there is no doubt நம்ம next question போலாம். okay பிரியா, clear? right? next question. next question, a particle moves with constant velocity v equal to 5 I cap plus 12 j cap meter per second. find the magnitude of velocity. find the magnitude of velocity. then how will you calculate it? ஒரு particle ஓட motion, it is motion is constant velocity ல இருக்கு. so the velocity நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, v equal to 5 I cap plus 12 j cap னு vector formula கொடுத்திருக்காங்க இல்லையா, right? so நமக்கு இந்த velocity ஓட magnitude மாத்திரம் calculate பண்ணா போதும், because velocity is a vector quantity. so directions எதுவும் வேண்டாம், just magnitude மட்டும் calculate பண்ணா போதும். okay, so அப்ப calculate பண்ணுங்க. only magnitude னா இந்த v க்கு நமக்கு magnitude எடுத்துக்கலாம் இல்லையா. so root of 5 square இல்லையா, right? 5 square பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 25. then 12 square னு சொல்லி இருக்கு இல்லையா. so அப்ப 12 square நமக்கு எடுக்கும் பொழுது 144, correct?
எவ்வளவு கிடைக்கும் 144 னு சொல்லி கிடைக்கும் இல்லையா ரைட் சோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணனா எவ்வளவு கிடைக்கும் 169 க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 30 மீட்டர் பெர் செகண்ட் வரும் சோ 30 மீட்டர் பெர் செகண்ட்ங்கிறது நமக்கு ஆப்ஷன் ஏ ல இருக்கு ஓகே ஆப்ஷன் ஏ ல இருக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா ஓகே ரைட் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க if the horizontal and vertical component of velocity of a projectile are equal then the angle of projection என்னவாக இருக்கும்னு கேக்குறாங்க horizontal okay ஒரு projectile motionல horizontal component vertical component ரெண்டும் இருக்கும் இல்லையா சோ இந்த ரெண்டு பேரோட வேல்யூ ஈக்குவல் ஆக இருந்ததுன்னா எந்த ஆங்கிள்ல நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணனும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க அதாவது இதுல horizontal component நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம்டா u cos theta do you remember u cos theta right okay vertical component நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணலாம் u sin theta right u sin theta so இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொல்றாங்க u cos theta will be equal to u sin theta okay so இப்ப ரெண்டு பேரும் ஈக்குவல்னா நம்ம என்ன கொடுக்கலாம் u cos theta ரெண்டுமே ஈக்குவல் right so u cos theta equal to u sin theta right okay so இங்க நமக்கு cos theta by sin theta அது u நமக்கு என்ன பண்ணிடலாம் கட் பண்ணா நமக்கு இங்க tan theta ன்னு கிடைக்கும் இல்லையா so tan theta ஓட வேல்யூ 1 ன்னு சொல்லி கொடுக்கலாம் tan theta 1ங்கற வேல்யூ நமக்கு எப்போ கிடைக்கும்னா angle 45 டிகிரில இருக்கும் பொழுது angle 45 டிகிரில இருக்கும் பொழுது இல்லையா so அப்ப 45 டிகிரிலனா horizontal component and vertical component ரெண்டு பேரும் எப்படி இருக்கும் சேம் ஈக்குவல் ஆக இருக்கும் next question பாருங்க a body is thrown vertically upward with the speed of 20 meter per second find the horizontal range find the horizontal range give me the answer try to give me the answer easy question simple question இல்லையா ஒரு பாடி நம்ம vertically upward throw பண்றோம் with the speed 20 meter per second ல இல்லையா horizontal range ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேக்குறாங்க ஒரு ஆப்ஜெக்ட் ஓகே நீங்க த்ரோ பண்றது vertically upward with the velocity நமக்கு 20 meter per second னா இதுல ஹாரிசான்டல்ல நீங்க என்ன கால்குலேட் பண்ண வேண்டி இருக்குது ஓகே ஹாரிசான்டல் ரேஞ்சோட வேல்யூ கேக்குறாங்க ஹாரிசான்டல் ரேஞ்சோட வேல்யூ 0 வெரி குட் ஆகாஷ் ஓகே ஹாரிசான்டல் ரேஞ்சோட வேல்யூ 0 ஏனா ஹாரிசான்டல் வெலாசிட்டி ஒரு பாடியை நீங்க vertically upward throw பண்ணும்போது ஹாரிசான்டல் வெலாசிட்டி 0 ஹாரிசான்டல் வெலாசிட்டி 0 னா ரேஞ்சும் நமக்கு என்ன கிடைக்குது 0 ன்னு கிடைக்குது இல்லையா வெரி குட் ஓகே நைஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா ரைட் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க at the highest point இனி ஒரு சில क्वेश्चंस எல்லாமே நமக்கு எப்படி ஒரு ஸ்டேட்மென்ட் டைப்ல இருக்கும் சோ உங்களுக்கு மோஷன் அண்ட் 2D கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருக்குதுன்னா பென் பேப்பர் எதுவுமே வேண்டாம் இதையும் நீங்க ரெஃபர் பண்ண வேண்டாம் மோஷன் அண்ட் 2D ல ஒரு சில கான்செப்ட் எல்லாம் எனக்கு கிளியராக இருக்குன்னா within ஒரு 10 செகண்ட் ஓகே 10 செகண்ட் இஸ் மேக்ஸிமம் 10 செகண்ட் குள்ள உங்களால ஆன்சர் கொடுக்க முடியும் give me the answer at the highest point of projectile motion the acceleration is at the highest point of projectile motion the acceleration என்னன்னு சொல்லி கேட்டிருக்கோம் acceleration ஆகாஷ்டலே acceleration c இல்லையா means g is acting downward னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா yes நீங்க highest point of projectile motion acceleration கேட்டிருக்காங்க projectile motion பொறுத்த வரைக்கும் இந்த acceleration due to gravity okay எப்பவுமே எந்த டைரக்ஷன்ல throughout the motion நமக்கு ஆக்ட் ஆகும் okay complete motion okay motion ஃபுல்லாவே நமக்கு இந்த acceleration due to gravity இருக்கும் பட் இவங்க எப்பவுமே எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுறாங்க downward directionல இல்லையா பேசிக்கான क्वेश्चन இல்லையா ரைட் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க the path followed by a projectile motion it is straight line circle parabolic and elliptical னு கொடுத்திருக்காங்க இது கரெக்ட் ஆன்சர் நான் சொன்னேன் இல்லையா இனி வரக்கூடிய क्वेश्चंस எதுவுமே உங்களுக்கு பென் பேப்பர் வேண்டாம் டைரக்ட்டா okay within a 10 second or 5 second you can give me the answer try to give me the answer a path followed by a projectile motion in 2D motion is straight line la direct motion straight line motion இருக்கு இல்லையா சோ இந்த 2D பத்தி நீங்க படிக்கும்போது projectile motionோட path என்னன்னு சொல்லுவோம் parabolic path இல்லையா ரைட் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம with some angle ஓட நம்ம த்ரோ பண்றோம்னா இது ஃபாலோ பண்றது என்ன மாதிரியான path parabolic path so option C is the right one option C right very good Priya option C so next question பாருங்க next question answer கொடுக்க ட்ரை பண்ணுங்க a particle moves such that its position vector is r vector equal to 3t I cap plus 4t j cap னு கொடுத்திருக்காங்க இல்லையா yes 3t I cap plus 4t j cap find the speed of the particle find the speed of the particle give me the answer இதுக்கு ஆன்சர் என்ன வரும் yeah சொல்லு perfect answer நமக்கு parabolic path okay it looks like a parabola okay parabolic path then oblique path னு சொல்லலாம் okay right
இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Particle moves such that position vector நமக்கு r vector is equal to 3t I cap plus 4t j cap னு கொடுத்துட்டு speed of the particle கேக்குறாங்க. Speed of the particle நமக்கு position vector வச்சுட்டு speed of the particle எப்படி calculate பண்ணலாம்? Any idea? Akash, Priyadarshini, give me the answer. Any idea? Position vector கொடுத்துட்டு speed கேக்குறாங்க. Okay, position vector கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? Speed கேக்குறாங்க. So give me the answer. Try to give me the answer. R vector is equal to 3t I cap plus d 4t j cap. Speed நமக்கு calculate பண்ணணும். Okay, right? So அப்ப speed நீங்க calculate பண்ணனும்னா இங்க நம்ம என்ன பண்ணலாம்? Only magnitude மட்டும் எடுத்தா போதும் இல்லையா? என்ன எடுத்தா போதும்? Only magnitude மட்டும் எடுத்தா போதும். Okay, so ஒருவேளை இது நீங்க velocity, okay, actually position vector உங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னா, so நீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் position-ஐ once differentiate பண்ணும் பொழுது, yes, position-ஐ very good Akash, correct answer 5. So position-ஐ one time differentiate பண்ணாதான் நமக்கு velocity கிடைக்கும் இல்லையா? So if you want to calculate the velocity is equal to position-ங்கிறது r vector இல்லையா? So அப்ப dr vector-ஐ time-ஐ பொறுத்து differentiate பண்ணுவீங்க. So இந்த இடத்துல ரெண்டு t கொடுத்திருக்காங்க இல்லையா? பாருங்க, இந்த இடத்துல ரெண்டு t கொடுத்திருக்காங்க இல்லையா? So இத நீங்க 3i cap plus 4j cap னு எடுத்துக்கலாம். 3i cap plus 4j cap னு எடுத்துட்டு just நீங்க இப்ப ஸ்பீடுக்கு நமக்கு magnitude மட்டும் எடுத்தா போதும் இல்லையா? So அப்ப v equal to root of 3i cap-க்கு 3 square 4j cap-க்காக 4 square கொடுக்குறீங்க இல்லையா? So அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 square-ங்கிறது 9, 4 square-ங்கிறது நமக்கு 16. So root of 25 root 25 நமக்கு 5 meter per second எடுத்துக்கலாம். Very good Priyadarshini and Akash. Okay, so 5 meter per second is the right answer. Okay, right? Next question பார்க்கலாமா? Next question. Right, next question, give me the answer. At the highest point of projectile, its velocity become. Okay, its velocity is 0, vertical, horizontal and maximum. Simple question இல்லையா? Give me the answer. At the highest point of projection or projectile, the value of velocity. Okay, the value of velocity. Velocity எப்படி இருக்கும்? Okay, is it have any value horizontal? Highest point. Look at this. ஒரு பால் எடுத்து நம்ம என்ன பண்றோம்? ப்ரொஜெக்ஷன் நம்ம இங்க த்ரோ பண்றோம் இல்லையா? இந்த மாதிரி இது பாராபோலிக் பாத்துல போகும்போது இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல, ஓகே, ஹையஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி என்ன ஆகும்? ஓகே, ஹையஸ்ட் பாயிண்ட்ல நமக்கு வெலாசிட்டி என்ன ஆகும்? ஹையஸ்ட் பாயிண்ட்ல நமக்கு வெலாசிட்டி என்ன ஆகும்? 0 ஆகும். ஓகே, ஹையஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி என்ன ஆகும்? 0 ஆகும். இப்போ நீங்க நார்மலா கன்ஃபியூஸ் ஆகுனா இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துட்டு இதே போல நீங்க வெர்டிகல் வெலாசிட்டி, ஓகே, இந்த மாதிரி நீங்க ஒரு பாராபோலிக் பாத், ஒரு வெர்டிகல் மோஷன் நீங்க எடுத்தா கூட இங்க பாருங்கடா, இங்க போக போக ஸ்பீடு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இந்த பாயிண்ட் ரீச் பண்ணும்போது நமக்கு 0ங்கிற ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? இந்த பாயிண்ட் ரீச் பண்ணும்போது நமக்கு 0ங்கிற ஆன்சர் கிடைக்கும். தென் அகைன் வரும்போது நமக்கு ஸ்பீடு நமக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். நோ, கண்டிப்பா ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் horizontal. That's only for vertical motion. Yeah, it is a projectile motion. Yeah, correct. I got your point. Okay, right. So they have mentioned it is a projectile motion. Yeah, right. I got it. Vertical motion னு சொல்லும்போது எக்ஸாக்ட்டா vertical motion இந்த ரெண்டாவது டயகிராம் நான் கொடுத்திருக்கேன் இல்லையா? அதுக்கு எக்ஸாக்ட்டா v equal to 0 னு சொல்றீங்க. that is okay. So இங்க projectileக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா இருந்தா இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு horizontal velocity மட்டும் தான் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு vertical velocity 0 இல்லையா? ரைட், இந்த இடத்துல vertical velocity நமக்கு இங்க 0. no vertical velocity, only horizontal மட்டும் தான் இருக்கும். சோ அப்ப அந்த வேளை பார்த்தா நீங்க சொல்ற ஆப்ஷன் கரெக்ட் தான். அந்த வேளை பார்த்தா நமக்கு ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சி. ப்ரொஜெக்டைல் மோஷன் மட்டும் மென்ஷன் பண்ணு. ஹையஸ்ட் பாயிண்ட்ல நோ வெர்டிகல் வெலாசிட்டி, only horizontal velocity மட்டும் இருக்கும். சோ ஹாரிசான்டல் கொடுத்துருக்கேன். ஓகே, எக்ஸாக்ட்டா இந்த ப்ரொஜெக்டைலுக்கு பதிலா இதுல வெர்டிகல் மோஷன் மென்ஷன் பண்ணிருக்கு. இங்க v யோட வேல்யூ 0. ஓகே, ரைட். ஓகே. சோ நம்ம ரெண்டு இடத்துலயே பாத்துக்கலாம். ஓகே, horizontal speed constant ஆகும் எல்லா பாயிண்ட்லயும் இல்லையா? பாராபோலிக் பொறுத்த வரைக்கும் எல்லா பாயிண்ட்லயும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A body is projected horizontally with the speed 10 meter per second from a tower. Okay, which quantity remains constant? I got your point, man. Makash, I got your point. Okay, clear is this? ஏதாவது கிளியர் பண்ணணுமா? ப்ரீவியஸ் क्वेश्चनல ஏதாவது கிளியர் பண்ணணுமா? இதற்கு மேல ஏதாவது கிளியர் பண்ணணும்? Clear பண்ணிட்டு next question போலாம். Let's say this is a projectile motion. The maximum point at the topmost point, there is no acceleration, there is no vertical velocity, only horizontal velocity. That is why இங்க நம்ம horizontal choose பண்ணிக்கலாம். Vertical motion ஆக இருந்ததுன்னா அங்க நமக்கு v equal to 0 means maximum pointல.
You got my point. That's it la. Next போட்டுமா? Clear mind. Okay. இப்போ next question answer கொடுங்க. A body is projected horizontally with the speed 10 meter per second. Okay, 10 meter per second from a tower னு கொடுத்திருக்காங்க. So which quantity remains same? Which quantity இங்க remains same னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்னது இங்க again option எந்த quantity remains same ஆக இருக்கும்? Horizontal. Okay, horizontal always same ஆக இருக்கும். காரணம் என்னன்னா இது நான் previously சொன்ன மாதிரி தான். எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் நீங்க throw பண்றது for example நீங்க u equal to 10 meter per second ல throw பண்றாங்கன்னா projected horizontally இல்லையா? Right? horizontally throw பண்ணும்போது horizontal velocity மட்டும் தான் இருக்கும், vertical velocity நமக்கு சேஞ்ச் ஆகும் இல்லையா? ரைட், vertical velocityல horizontal velocity மட்டும் இருக்கும். சோ அப்ப ஆப்ஷன் சி கொடுத்துக்கலாம். remains constant இல்லையா? ரைட். அப்படினா next question பார்க்கலாமா? next question பாருங்க. at the highest point of projectile its vertical velocity என்னன்னு கேக்குறேன். at the highest point of projectile its vertical velocity maximum, minimum, zero, equal to horizontal acceleration. This question answer is highest point of projectile its velocity. Again option C. Option C 0 வரும் இல்லையா? Option C 0 வரும். So இப்போ நமக்கு ப்ரொஜெக்ஷன்ல vertical velocity ன்னு சொல்லி எடுக்கும்போது highest point நம்ம எடுக்கும்போது ஓகே, highest point நம்ம எடுக்கும்போது இங்க நமக்கு v யோட வேல்யூ 0 ஆக கிடைக்கும். ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. No, இந்த question வேண்டாம், அது ஆல்ரெடி ஆன்சர் கொடுத்தாச்சு இல்லையா? இந்த क्वेश्चन ஆன்சர் கொடுங்க. Which quantity remains constant throughout the projectile motion? Which quantity? Okay, I usually Akash, are you attending are you attending the first session? Because நமக்கு usually in the evening session la it's like without pen and paper la concept clarity காக மட்டுமே இந்த questions நம்ம எடுத்துட்டு இருக்கோம். Okay, difficulty level increase பண்ணனும், இன்னும் next level questions நம்ம டிஸ்கஸ் பண்ணனும், advanced question JEE ல கூடிய mains question advanced question practice பண்ணனும்னா you should attend the 6 am session. Okay, daily 6 am session la நமக்கு difficulty level increase பண்ணி நமக்கு questions la நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். Okay, if you are free நமக்கு இந்த क्वेश्चंस எல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதே சேனல்ல நம்ம V Tamil NEET X ல லைக் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ரே ஆப்டிக்ஸ் இந்த மாதிரி சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन மீன்ஸ் நமக்கு ஒரு அட்வான்ஸ் லெவல் क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ரைட். சோ இஃப் யூ ஃபீல் இங்க எனக்கு ஈஸியான क्वेश्चंसா இருந்துச்சுன்னா நீங்க அதை வாட்ச் பண்ணுங்க. ரைட். அப்படி இல்லனா இல்ல இது ஈஸியா இது எனக்கு ஜஸ்ட் ஒரு நம்ம எமோஷனல் 2D ல படிச்ச கான்செப்ட் ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படினு நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, question answer கொடுங்க. which quantity remains constant throughout the projectile motion னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இந்த இடத்துல அகைன் நமக்கு ஸ்பீடா, வெலாசிட்டியா, ஆக்சலரேஷனா, வெர்டிகல் வெலாசிட்டியான்னு கேக்குறாங்க. ஓகே, சோ ப்ரொஜெக்டைல் மோஷன் சொல்லி எடுத்துக்கிட்டா எப்பவுமே நமக்கு ஒரே ஒரு குவாண்டிட்டி மட்டும் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டாக இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் நம்மளோட ஆக்சலரேஷன். ஓகே, அதை நம்ம g க்கு ஈக்குவலாக சொல்லுவோம். அப்ப ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு வச்சுக்கலாம். ஆக்சலரேஷன் due to gravity. Okay, and next one, at the highest point of projectile acceleration என்னவாக இருக்கும்? highest point of projectile acceleration இந்த மாதிரி as usual நம்ம ஒரு uங்கிற வெலாசிட்டில ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம த்ரோ பண்றோம். parabolic path ஃபாலோ பண்ணுது. சோ இதோட ஹையஸ்ட் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ரெண்டு வெலாசிட்டி இருக்கும். ஓகே, என்ன ரெண்டு காம்போனன்ட் இருக்கும். வெர்டிகல் காம்போனன்ட்டும் இருக்கும், ஹாரிசான்டல் காம்போனன்ட்டும் இருக்கும் இல்லையா? ரைட். சோ அதுல ஆக்சலரேஷன் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, சோ இதுல நமக்கு ஒரு ஹாரிசான்டல் காம்போனன்ட் இருக்கும், தட் இஸ் u cos theta, and இதுல வெர்டிகல் காம்போனன்ட் தான் நமக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, தட் இஸ் g. கரெக்ட்டா? ஓகே, இது ஆல்வேஸ் நமக்கு எப்பவும் டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகும். ஓகே, டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகும். சோ வெர்டிகலி டவுன்வர்ட் இஸ் a right answer. vertically downward. Clear is this? B இல்லடா, B இல்ல. ஓகே, acceleration கேக்குறாங்க. acceleration highest pointல projectile highest pointல acceleration vertically downward act ஆகும். சோ அத நம்ம vertically downward option C ன்னு சொல்லி கொடுக்கிறோம். ஓகே, option B அல்ல. சரி, இப்போ next questionல the angle between velocity and acceleration at the highest point of the projectile. Okay, the angle between velocity and acceleration at the highest point of a projectile என்ன வரும்? Give me the answer. 0 degree, 45 degree, 90 degree and 180 degree. The angle between velocity and acceleration highest point of the projection. So again same diagram. Same u velocity நம்ம throw பண்ணுவோம், ஒரு parabolic path இது follow பண்ணுவோம்.
highest point இல்லையா? ஓகே, எங்க கேட்டிருக்காங்க highest pointல horizontal velocity. ஓகே, இங்க நமக்கு velocity, then நமக்கு acceleration downwardல ஆக்ட் ஆகுது இல்லையா? அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ? 90 டிகிரி. சிம்பிள் இல்லையா? ரெண்டு பேரும் என்னது பெர்பெண்டிகுலராக இருக்காங்க. சோ ஆங்கிள் என்னவாக இருக்கு? 90 டிகிரி. சோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன். ஆப்ஷன் சி. கிளியர்? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், if air resistance neglected, the acceleration of the projectile, it is always equal to. Okay, if air resistance is neglected, the acceleration of the projectile, it is always equal to. Acceleration of the projectile எதற்கு equal ஆகும்? zero க்கு equal ஆக இருக்குமா? acceleration due to gravity upward equal ஆக இருக்குமா? downward equal ஆக இருக்குமா? variable ஆக இருக்குமா? So எப்பவுமே இந்த projectile motionல, especially நம்ம இந்த parabola projectile motion பத்தி படிக்கும்போது air resistance நம்ம எப்பவுமே neglect பண்ணுவோம். Okay, so acceleration of the projectile motion, it is always due to acceleration due to gravity. This acceleration due to gravity, which is acting downward direction, okay, right? So C, okay, option C, G means acceleration due to gravity acting downward direction. So option C is the right. Option C is the right one. Okay, right? Priya, clear? Is this any doubt? In the question, I don't doubt இருக்கா? இந்த क्वेश्चनல எதுவும் டவுட் இருக்கா? ப்ரொஜெக்டைல் மோஷன் நீங்க எப்போ மோஷன் 2D ல ப்ரொஜெக்டைல் மோஷன்ங்கற கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாலே அத நம்ம எப்பவுமே ஏர் ரெசிஸ்டன்ஸ் நெக்லெக்ட் பண்ணிட்டு தான் கால்குலேட் பண்ணுவோம். அதனால தான் ஆக்சலரேஷன் யாருக்கு ஈக்குவலாக இருக்கு? டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which of the following doesn't affect the time of flight of a projectile? Which of the following doesn't affect the time of flight of a projectile? எந்த following quantity time of flight affect பண்ணாததுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, first one என்ன கொடுத்திருக்காங்க? Angle of projection, vertical component of velocity, acceleration due to gravity, then acceleration due to gravity and mass of the projectile. எது நமக்கு அஃபெக்ட் பண்ணாது? நம்மளோட டைம் ஆஃப் ஃபிளைட்டை அஃபெக்ட் பண்ணாத ஒரு குவாண்டிட்டி. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் உண்டு, வெர்டிகல் வெலாசிட்டி உண்டு, நமக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் உண்டு இல்லையா? ரைட். சோ மாஸ்ங்கற ஒரு குவாண்டிட்டி மட்டும் நமக்கு டைம் ஆஃப் ஃபிளைட்டை அஃபெக்ட் பண்ண போறது இல்லையா? ரைட். சோ அப்படினா நமக்கு ஆப்ஷன் டி கொடுக்கலாம். ஓகே, ரைட். Next question பாருங்க. Next question answer பண்ணுங்க. If the air resistance is neglected, the horizontal acceleration of a projectile என்ன ஆகும்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப previous ஒரு question பார்த்தோம். Air resistance neglect பண்ணிட்டா acceleration will be equal to acceleration due to gravity which is acting downward. இத நம்ம ஒரு previous questionsல முன்னாடி பார்த்த ஒரு questionல பார்த்தோம். பட் இந்த questionஐ understand பண்ணி ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. If air resistance is neglected, the horizontal acceleration of a projectile என்னவாக இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. horizontal acceleration of the projectile நமக்கு எப்படி இருக்கும்? 0 ஆக இருக்கும். ரைட். ஓகே, air resistance neglect பண்ணா horizontal acceleration of the projectile நமக்கு எப்படி இருக்கும்? 0 ஆக இருக்கும் இல்லையா? only vertical one மட்டும் தான் நமக்கு acceleration due to gravity downwardல ஆக்ட் ஆகும்போது இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். next question, for maximum range on, okay, for maximum range on level ground, the angle of projection is the maximum. For maximum range on level road, the angle of projection என்னவாக இருக்கு? maximum range கிடைக்கும்னா ஓகே, எந்த ஆங்கிள் நான் த்ரோ பண்ணேன்? maximum range, ஓகே, ரேஞ்சோட வேல்யூ maximum ஆக இருக்கும்னா எந்த ஆங்கிள்ல நம்ம த்ரோ பண்ணணும்? any answer? I'm seeing it. 1 minute.
ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन. For the maximum range on level go எந்த ஆங்கிள் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும். சோ ப்ரொஜெக்டைல் மோஷனோட பாரபோலிக் பாத். ஓகே, ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன்ல பாரபோலிக் பாத்தை ஃபாலோ பண்ணுதுன்னா ஒரு மேக்ஸிமம் ரேஞ்ச் நமக்கு இங்க கிடைக்கணும்னா நீங்க த்ரோ பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னவாக இருக்கணும் தெரியுமா? 45 டிகிரியாக இருக்கணும். ஓகே, 45 டிகிரியாக இருக்கணும். சோ ஆப்ஷன் பி கொடுக்கலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A projectile is thrown with the speed of 20 meter per second at 30 degree. Find the maximum height. Okay, give me the answer. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? projectile is thrown with the speed 20 meter per second at 30 degree. Find the maximum height. Find the maximum height. Priya, are you there? Priya, are you there? Give me the answer. projectile 45 degree. previous questionக்கு maximum range நமக்கு கிடைக்கணும்னா angle நமக்கு 45 degreeல என்ன பண்ணணும்? throw பண்ணணும் இல்லையா? இந்த question பாருங்க. projectile motion நமக்கு initial speed நமக்கு 20 meter per second ஆக இருக்கு இல்லையா? so 30 degree angle கொடுக்கும்போது maximum height formula, அதாவது speed னு சொல்லும்போது initial speed இல்லையா? so initial speed 20 meter per second. so angle எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 30 degreeல நம்ம throw பண்றோம். maximum height formula h is equal to u square sin square theta by 2g, right? u square sin square theta by 2g. so இத நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. u square னா 20 இல்லையா? right? so 20, so அதனால 20 square கொடுப்போம். அதனால நமக்கு இங்க 400 கிடைக்கும். then sin square இல்லையா? so sin theta 1/2. sin square னு சொல்லி எழுதும்போது நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? 1/4 னு கொடுத்துக்கலாம் இல்லையா? right? sin square theta, so 1/4 divided by இங்க ஒரு 20 கொடுத்துக்கலாம். இங்க ஒரு 20 கொடுத்துக்கலாம் இல்லையா? so 4 நமக்கு கட் ஆயிரும். 100/20 நமக்கு 5 மீட்டர், ரைட்? ஹைட் வந்து எவ்வளவு கிடைக்கும்? 5 மீட்டர்ங்கிறது ஆன்சராக கிடைக்கும். கிளியர்? கிளியர் இஸ் திஸ்? ஓகே, ரைட் பிரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் கொடுங்க. a particle has velocity 6 i cap plus 8 j cap meter per second. find the speed னு கேட்டிருக்காங்க. ஓகே, பார்ட்டிகளோட வெலாசிட்டி வெக்டர் ஃபார்முலா கொடுத்துட்டு ஸ்பீட் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஸ்பீட் கால்குலேட் பண்ணனும்னா only magnitude மட்டும் எடுத்தா போதும் இல்லையா? ஸ்பீட் கால்குலேட் பண்ணனும்னா பார்ட்டிகளோட வெலாசிட்டில இருந்து மேக்னிட்யூட் மட்டும் எடுத்தா போதும். சோ v is equal to நமக்கு மேக்னிட்யூட் ஃபார்முலா என்ன கொடுக்கலாம்? vx square plus vy square இல்லையா? ரைட்? அதுதான் நமக்கு இங்க வெக்டர் ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. சோ x க்காக நம்ம vx ஓட வேல்யூ 6 னு கொடுக்கிறோம், y ஓட வேல்யூ 8 னு கொடுக்கிறோம் இல்லையா? ரைட்? சோ அப்படினா நமக்கு 6 square plus 8 square, that is root of 6 square 36 and 8 square எழுதும்போது நமக்கு 64 கொடுத்துக்கலாம் இல்லையா? then root of 100 னு சொல்லி கிடைக்கும். so root 100 ங்கிறது 10 meter per second ஆக கிடைக்கும். so இந்த क्वेश्चनக்கான ஸ்பீட் வேல்யூ 10 meter per second. clear? okay, right? so next question பார்க்கலாம். next question, a projectile is thrown vertically upward with the speed of 10. இது same question இல்லையா? right? a body moves with position vector r equal to 2i cap plus 3tj cap. find the speed னு கேட்டிருக்காங்க. ஒரு பாடி நமக்கு என்னது ஒரு vertically upward directionல நம்ம த்ரோ பண்றோம். ஓகே, அதோட பொசிஷன் வெக்டார், பாடி மூவ் ஆகுது, அதோட பொசிஷன் வெக்டார் நமக்கு r vector is equal to 2ti cap plus 3tj cap னு கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீட் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ அகைன் ஸ்பீட் கேட்கும்போது நீங்க மேக்னிட்யூட் மட்டும் எடுத்தா போதும். சோ ரூட் ஆஃப் நமக்கு x ஸ்கொயர் இல்லையா? நமக்கு vx ஸ்கொயர் பிளஸ் vy ஸ்கொயர் கொடுத்துக்கலாம். x க்காக நமக்கு 2i கேப் இருக்கு, y க்காக நமக்கு என்ன இருக்கு? 3tj கேப். ஓகே, சோ ஆக்சுவலி எதுக்கு இந்த இடையில tங்கிற டேர்ம் வந்திருக்கு? ஓகே ஓகே, நான் திரும்ப சொல்றேன். எந்த क्वेश्चन கன்ஃபியூஸா இருக்கு? ப்ரீவியஸ் क्वेश्चनா இந்த क्वेश्चनா? பிரியா, எந்த क्वेश्चन தான் இந்த क्वेश्चन கன்ஃபியூஸா இருக்கு? நம்ம ரெஜிஸ்டர் சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிரியா, which question டா? இதுவா நமக்கு அதுல ப்ரீவியஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணதா? பிரியதர்ஷினி, that 45 degree-யா? okay, listen, ஒரு ஆப்ஜெக்ட் பாராபோலிக் பாத்ல போகணும்னா இனிஷியலா நீங்க ஒரு பர்టిక్యులர் ஸ்பீட்ல நீங்க சென்ட் பண்ணனும். இனிஷியலா சம் வெலாசிட்டி அதுக்கு இருக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி u ன்னு சொல்லுவோம். சோ அப்படி போகும்போது மட்டுமே அது பாராபோலிக் பாத்தை ஃபாலோ பண்ணும் இல்லையா?
சோ இப்போ நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் வச்சிருக்கிறது ஒரு ஹரிசாண்டல் ஃப்ளோர். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர்ல நம்ம வச்சிருந்தா நீங்க சென்ட் பண்ணக்கூடிய அந்த இனிஷியல் நீங்க சென்ட் பண்ணக்கூடிய அந்த இனிஷியல் வெலாசிட்டி ஸ்பீட் இருக்கு இல்லையா, ரைட்? சோ அது வந்து நம்ம ஆங்கிளோட ஓகே ஹரிசாண்டல்ல நமக்கு மேக் பண்ற ஆங்கிள் 45 டிகிரியாக இருந்ததுன்னா இந்த இனிஷியல்ல இருந்து இந்த பாயிண்ட் முடியுது இல்லையா, சோ இந்த ஃபைனல் வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும். சோ இந்த மாதிரி மேக்ஸிமம் ரேஞ்ச அட்டைன் பண்றதுக்கு நீங்க சென்ட் பண்ணக்கூடிய ஆங்கிள் 45 டிகிரியாக இருக்கணும். அது ஒரு டெரிவேஷன் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சோ நமக்கு இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க உங்ககிட்ட நோட்ஸ் இருக்குதா பிரியதர்ஷினிக்கு? இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி நோட்ஸ் நமக்கு இந்த ரிலேட்டட் டு 2Dனா நமக்கு பிரியா ஜஸ்ட் இன்ஃபார்ம். ஓகே, யூ நோ மை மெயில் ஐடி இல்லையா, ரைட்? சோ நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நோட்ஸும் சென்ட் பண்றேன். ஓகே, ஆல்ரெடி நான் மோஷன் இன் 2D நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இல்லையா, ரைட்? அதுல 45 டிகிரி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற நோட்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க அதை கோ த்ரூ பண்ணுங்க. அப்படியே டவுட் இருக்குன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. யூ நோ மை மெயில் ஐடி இல்லையா பிரியா? பிரியா, are you there? You got my point, right? So நீங்க நமக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் அட்டைன் பண்ணனும்னா நீங்க சென்ட் பண்ணக்கூடிய ஆங்கிள் டெஃபினட்டா 45 டிகிரியாக இருந்தா மட்டுமே மேக்ஸிமம் ரேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும். இங்க R னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, the மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும். பிரியாக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் ஓகே, சோ பிரியாக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எந்த சாப்டர்ல எந்த கொஸ்டின்ல என்ன டவுட்டா இருந்தாலும் உங்களுக்கு நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, யூ நோ மை மெயில் ஐடி இல்லையா பிரியா? ஓகே ஓகே சரி. சோ இந்த क्वेश्चनல மேக்ஸிமம் ஹைட் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஹைட் ஃபார்முலா என்னடா? u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g. uங்கிறது நீங்க சென்ட் பண்ண இனிஷியல் ஸ்பீட், தட் இஸ் 20 இல்லையா? இப்ப u ஸ்கொயர் பண்ணும்போது 20 ஸ்கொயர் மீன்ஸ் 400, right? Then sin theta. So sin theta, listen, sin theta இல்லையா, right? So அப்படினா sin theta, okay, sin 30 degree, that is 1/2. இப்போ ஃபார்முலால sin square theta னு இருக்கு இல்லையா, sin square theta னு இருக்குது இல்லையா, இப்போ நம்ம என்ன கொடுக்கணும்? 1/4 னு கொடுக்கணும், right? நமக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 மீட்டர்ங்கிறது ஆன்சராக கிடைக்கும். You got it, right? Okay பிரியா, ஓகேடா. சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்கடா. இந்த क्वेश्चन ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ரீவியஸா பார்த்த மேக்ஸிமம் ஹைட் மேக்ஸிமம் ரேஞ்ச் ஹைட் கால்குலேட் பண்ணோம் இல்லையா, சேம் அதே ஃபார்முலா தான். சேம் ஃபார்முலா ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா, ரைட்? எஸ் எஸ். இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் கொடுங்க. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் கொடுங்க. பாடி மூவ்ஸ் வித் தி பொசிஷன் வெக்டார் 45 degrees is a constant for the type of question. Oh ma'am, yes maximum range அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் ரேஞ்ச்னு ஒரு டேர்ம் நீங்க பாத்துட்டீங்க क्वेश्चनல. ஓகே, மேக்ஸிமம் ரேஞ்ச். ஓகே, நீங்க ப்ரொஜெக்டைல் மோஷன்ல கம்ப்ளீட்டா மேக்ஸிமம் ரேஞ்ச் அட்டைன் பண்ணனும்னா கண்ணை மூடிட்டு 45 டிகிரி கொடுக்கலாம். ஓகே, 45 டிகிரி கொடுக்கலாம். மேக்ஸிமம் ரேஞ்ச் அட்டைன் பண்ணக்கூடிய கண்டிஷன் ரிலேட்டடா क्वेश्चन இருந்ததுன்னா இப்போ நீங்க 45 டிகிரி கொடுத்துடலாம். ஓகே அனுஜ், யூ காட் இட், ரைட்? கிளியர்? இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் கொடுக்குறீங்களா? பொசிஷன் வெக்டார் r வெக்டார் is equal to 2t i cap plus 3t j cap னு கொடுத்துட்டு ஸ்பீட் கேக்குறாங்களே, ரீசன் என்ன? பொசிஷன் கொடுத்துட்டு ஸ்பீட் கேக்குறாங்க. சோ உங்க எல்லாருக்கும் தெரியும் பொசிஷனை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். யூ நோ, ரைட்? பொசிஷன்ங்கிறது r வெக்டார் இல்லையா, ரைட்? அப்படி இல்ல நம்ம நார்மல் பேசிக் ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து அது நம்ம s x y இப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. சோ இந்த பொசிஷனை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு வெலாசிட்டி கிடைக்கும் இல்லையா. அதாவது dr வெக்டாரை டைம் போட்டு ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? வெலாசிட்டி கிடைச்சிரும். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. நீங்க உங்களுக்கு பொசிஷன் கொடுத்திருக்காங்கன்னா இந்த வெலாசிட்டி இத எப்படி உங்களுக்கு தோணும் மேம் இந்த ஃபார்முலா எப்படி ஸ்பீடுக்கு டைரக்டாக எழுதுனீங்கன்னு, அதுதான் நான் சொல்ல வரேன். எப்படின்னா இப்போ இந்த வெலாசிட்டி எனக்கு வேணும்னா நான் dr வெக்டார் பை dt எனக்கு கொடுத்த பொசிஷன் வெக்டாரை டைம் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன் இல்லையா. சோ இங்க பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல நான் டைம் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு 2t i capல 2t மட்டும் தான் இருக்கும் இல்லையா, ரைட்? சோ 2t i capல 2i மட்டும் தான் இருக்கும். சோ 2i cap அடுத்து 3t டைம் பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். சோ 3j cap. இது வெலாசிட்டிக்கு. ஸ்பீடுக்கு எனக்கு டைரக்ஷன் வேண்டாம், மேக்னிட்யூட் மட்டும் போதும், ரைட்? சோ அப்ப மேக்னிட்யூட் மட்டும் போதும்னா நான் இப்ப என்ன கொடுக்கலாம்? v is equal to root of, listen, மேக்னிட்யூட் மட்டும் எழுதுறேன் இல்லையா. சோ அப்ப 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர், ரைட்? 2 ஸ்கொயருக்கு நம்ம 4 கொடுப்போம், 3 ஸ்கொயருக்கு நம்ம என்ன கொடுப்போம்? 9 கொடுப்போம், ரைட்? தட்ஸ் இட். தென் ரூட் ஆஃப் 13 சொல்லி கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ரூட் 13 னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சோ ரூட் 13 க்கு மேல சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ரூட் 13. ஓகே, ரூட் 13 மீட்டர் பெர் செகண்ட்ங்கிறது இந்த क्वेश्चनக்கான ஸ்பீட் வேல்யூ. கிளியர் இஸ் திஸ்? ஓகே, ரைட்? சோ இடையில டீங்கிற ஒரு டேர்ம் வருதுன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், பிகாஸ் பொசிஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க வெலாசிட்டியா மாத்தணும்னா டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. ஓகே, எப்ப நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த டி உங்களுக்கு கேன்சல் ஆயிடும் இல்லையாடா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க.
A particle moves in a circular path with constant speed. A particle moves with a circular path with constant speed. Acceleration என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, ஒரு சர்க்குலர் பாத்துல லிசன், ஒரு சர்க்குலர் பாத்துல ஒரு பார்ட்டிகல் பிங்கிற ஒரு பார்ட்டிகல் ஜாலியா இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்குதுன்னா, ஓகே ரைட். சோ இதோட கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்குதுன்னா ஆக்சலரேஷன் என்ன ஆகும்னு சொல்லி கேக்குறாங்க. ஆக்சலரேஷன் என்ன ஆகும்? எங்க நீங்க கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்குன்னா இதோ இந்த பாயிண்ட்க்கு வரும்பொழுது நமக்கு இதுல வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? வெலாசிட்டி நமக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிட்டே இருக்குது. acceleration in the direction ஆகும். acceleration inward direction ஆகும். acceleration in the direction ஆகும், inward direction act ஆகும் இல்லையா? ரைட். சோ அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் நமக்கு என்ன கொடுக்கலாம்? radially inward னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, radially inward. அப்ப இந்த ஆப்ஷன் D is the right one. ஓகே, ஆப்ஷன் D is the correct one. இது வந்து acceleration, இது நமக்கு velocity. velocity சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சேஞ்ச் இன் velocity நமக்கு சர்க்குலர் மோஷன்ல ஃபாலோ பண்ணும்போது இன்சைட்ல அது radially inward directionல நமக்கு acceleration இருக்கும். மேம் இப்பதான் நீங்க லைவ் இருக்குன்னு தெரியும். யூசுவலி நமக்கு டெய்லி V Tamil NEET X சேனல்ல 6 AM and 6 PM செஷன்ல லைவ் இருக்கு. ஓகே சுபஸ்ரீ, ஓகே 6 AM and 6 PM செஷன். 6 PM செஷன்ல நம்ம கிட்ட மோஸ்ட்லி நமக்கு ஒரு டாபிக், ஓகே ஒரு ஒன் ஷாட் டாபிக், இந்த டாபிக்கோட ரிலேட் ஆகிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சம்டைம் இந்த மாதிரி நமக்கு டைரக்ட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, டைரக்ட் MCQs நம்ம ஒரு 50, 20 இந்த ரேஞ்ச்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இது எல்லாமே பேசிக் லெவல்ல இருக்கும்போது ஏர்லி மார்னிங் 6 AM செஷன்ல உங்களுக்கு பிசிக்ஸ்ல ஒரு சில சம்ஸ் எந்தெந்த இடத்துல டஃப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொஞ்சம் டஃப்பான சாப்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, லைக் செமிகண்டக்டர், மாடர்ன் பிசிக்ஸ், ஓகே மாடர்ன் பிசிக்ஸ், இந்த மாதிரி ரே ஆப்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஓகே சோ இந்த மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் ஓரியன்டடான சாப்டர்ஸ் ஒரு சில சம்ஸ் நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ அத நம்ம கிளியர் பண்ணிக்க வேண்டிய நெக்ஸ்ட் லெவல் பேசிக் क्वेश्चन இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பேசிக் क्वेश्चन, ஓகே ரைட். சோ நெக்ஸ்ட் லெவல் क्वेश्चंस நாம டிஸ்கஸ் பண்ணுவோம் மார்னிங் செஷன்ல. அப்ப மார்னிங் செஷன் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே கிளியர். ஆப்ஷன் பி velocity tangential. Anu for this question option B velocity tangential velocity acceleration கேக்குறாங்கடா. acceleration கேட்டிருக்காங்க. ஓகே, the acceleration circular motionல yeah centripetal force everything is okay. பட் இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டு குவாண்டிட்டியை கம்பேர் பண்றாங்கடா. கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல இருக்கும் பொழுது acceleration இந்த டைரக்ஷன்ல நமக்கு மூவ் ஆகுது. ஜஸ்ட் நமக்கு radially inward direction because velocity keeps changing. Got it? Okay, right? This is simple question. Okay, ரொம்ப திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஓகே, பென் அண்ட் பேப்பரே உங்களுக்கு தேவையில்ல. ஓகே, ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டைரக்டா நீங்க எனக்கு ஆன்சர் கொடுக்கலாம். பென் அண்ட் பேப்பர் தேவையே இல்ல. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் கொடுங்க பார்க்கலாம். Speed of a particle in uniform circular motion increasing, decreasing, constant, zero. Give me the answer. Increasing, decreasing, constant, zero. Increasing, decreasing, constant, zero. Speed of a particle in uniform circular motion என்ன ஆகும்? increase ஆகுதா, decrease ஆகுதா, constant ஆக இருக்கா? இதுக்கு ஒரு ஆன்சர் கொடுங்கடா. சர்க்குலர் மோஷன்ல இப்ப ப்ரீவியஸா பார்த்தோம்ல அதே போல ஒரு சர்க்குலர் மோஷன். சோ இந்த இடத்துல எல்லாத்துலயுமே நமக்கு டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு பார்ட்டிகல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி இருக்கும். எல்லாருக்குமே டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி இருக்கும். வெலாசிட்டி, லிசன், வெலாசிட்டி இட் இஸ் a vector quantity. எதுக்காக இது வெக்டர் குவாண்டிட்டின்னு சொல்றோம்? பிகாஸ் அதுக்கு மேக்னிடியூட் உண்டு, டைரக்ஷனும் உண்டு. கரெக்டா? ஓகே, இதே வெலாசிட்டியை டைரக்ஷன் இல்லாம ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அதை நம்ம ஸ்பீட், மேக்னிடியூட் மட்டும் கால்குலேட் பண்ணும்போது ஸ்பீட் எடுத்துக்கலாம். சோ இந்த இடத்துல இந்த சர்க்குலர் மோஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்டிகல், ஓகே இந்த பார்ட்டிகல் எந்த டைரக்ஷனுக்கு போனாலும் எல்லா இடத்துலயுமே நல்ல கவனிங்க, வெலாசிட்டியோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதே தவிர மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகல. ஓகே, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதே தவிர மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகல. சோ ஸ்பீட் கான்ஸ்டன்டாக இருக்கும். ஆப்ஷன் சி. கிளியர் சுபஸ்ரீ? Very good, very good. Priyadarshini and Subhashri, correct answer. Yes, constant ஆக இருக்கும். Next question சொல்லுங்க. Which quantity changes in uniform circular motion? இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஒரு குவாண்டிட்டி சேஞ்ச் ஆயிட்டே வருது. இப்ப நம்ம ரிப்பீட்டடா பார்த்த அதே டாபிக் தான் இல்லையா? ரைட், டைரக்டா ஆன்சர் கொடுக்கலாம். இந்த குவாண்டிட்டி நமக்கு கண்டிப்பா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. சர்க்குலர் மோஷன் எடுத்துக்கிட்டீங்களா, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பீட் நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும், வெலாசிட்டி நமக்கு கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் இல்லையா?
ரைட்? நமக்கு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கறனால ஆப்ஷன் பி கொடுத்துக்கிறோம். ஆப்ஷன் பி கொடுத்துக்கிறோம். ஓகே, ரைட்? சிம்பிள் ஒன். ரொம்ப ஓவர் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் கொடுங்க. யூனிட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்ட், மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், ரேடியன் பெர் செகண்ட், ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, லீனியர் வெலாசிட்டி இல்ல, யூனிட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன வரும்? ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன வரும்? அதற்கான யூனிட் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம என்னன்னு டினோட் பண்ணுவோம்? ஒமேகா, ரைட்? ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு தீட்டா பை டி, ரைட்? சோ தீட்டாங்கிறது அதோட யூனிட் நம்ம ரேடியன்ல எழுதுவோம், டைம் நம்ம செகண்ட்ல எழுதுவோம் இல்லையா? ரைட்? சோ அப்படினா ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார்முலா ரேடியன் பெர் செகண்ட். லீனியர் வெலாசிட்டி ஃபார்முலா மீட்டர் பெர் செகண்ட். Linear velocity formula meter per second, angular velocity formula radian per second. Simple illa, right? Okay, next question. Displacement can be zero. Okay, when எப்போ displacement zero னு சொல்லி நம்ம கொடுக்கலாம்? எப்போ displacement zero னு நம்ம கொடுக்கலாம்? Distance zero ஆகும் பொழுதா, motion circular motionல போகும் பொழுதா, initial final position same ஆகும் பொழுது, and finally velocity zero ஆகும். Very good. எப்போ displacement நமக்கு zero ஆகலாம்? இனிஷியலும் ஃபைனலும் சேம் பொசிஷன் ஆக இருந்தா, இனிஷியலும் ஃபைனலும் சேம் பொசிஷன் ஆக இருந்தா அங்க டிஸ்பிளேஸ்மென்ட் நமக்கு ஜீரோ ஆகும் இல்லையா? சிம்பிள் क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஸ்பீட் இஸ் a வெக்டர் குவாண்டிட்டி, ஸ்கேலார் குவாண்டிட்டி, டென்சார், டைரக்ஷனல் குவாண்டிட்டின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, வெக்டர் குவாண்டிட்டியா, ஸ்கேலார் குவாண்டிட்டியா, டென்சரா, டைரக்ஷனல் குவாண்டிட்டியா? Speed is a scalar quantity இல்லையா? Simple question. Speed is a scalar quantity, right? It is not a vector quantity இல்லையா? Right. அப்ப next question. The acceleration due to gravity acts in which direction? Acceleration due to gravity எந்த directionல act ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. Acceleration due to gravity, it is an attractive force. Yes, attractive force. So definitely it will act vertically downward direction இல்லையா? So இப்ப vertically downward direction option C. Clear? Very good. Next question. Which quantity remains constant during the projectile motion? Okay, projectile motionல with some initial velocity ல நீங்க throw பண்ணும் பொழுது throughout the motionல ஒரே ஒரு quantity மட்டும் constant ஆக இருக்கும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது என்ன quantity? இந்த क्वेश्चनக்கு ஆப்ஷன் சி கொடுக்குறீங்களா? ஓகே, இந்த क्वेश्चनக்கு ஆப்ஷன் சி கொடுக்குறீங்களா பிரியா? ஓகே, ஆப்ஷன் சி கொடுத்தா கரெக்ட். ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும். ஓகே, ஏன் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும்? எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும். அதுல ஏதோ ஒரு மாற்றமும் இல்ல இல்லையா? சோ அப்படினா நம்ம ஆப்ஷன் சி கொடுத்துக்கலாம், ஆக்சலரேஷன். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A body complete one round of circular path, its displacement என்னவாக இருக்கும்? ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சர்க்குலர் பாத்ல ஒரு கம்ப்ளீட் மோஷன், இனிஷியல் ஃபைனல் சேம் ஆக இருக்கும் சர்க்குலர் மோஷன் பொறுத்த வரைக்கும். சோ அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் நம்ம என்னன்னு கொடுக்கலாம்? டிஸ்பிளேஸ்மென்ட் என்னன்னு சொல்லி கொடுக்கலாம்? ஜீரோ கொடுக்கலாமா? ரைட்? ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷன்ல மூவ் ஆகும் பொழுது ஆப்ஜெக்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதே தான் அதோட ஃபைனல் பொசிஷன் ஆக இருக்கும். இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் சேம் ஆக இருந்ததுன்னா ஆப்ஷன் சி ஜீரோங்கிறது ஆன்சரா கொடுக்கலாம். ரைட்? சிம்பிள் ஒன். நெக்ஸ்ட் क्वेश्चन. யூனிட் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். யூனிட் ஆஃப் centripetal acceleration. meter per second square, radian per second. எது correct answer? எது நம்மளோட correct option ஆக இருக்கும்? option C, meter per second square இல்லையா? meter per second square. yes. அது நமக்கு acceleration ஆக இருக்கட்டும் அல்லது centripetal acceleration ஆக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே நமக்கு ஃபார்முலா எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? meter per second square. ஓகே, யூனிட் நமக்கு meter per second square ஆக இருக்கட்டும். acceleration ஆக இருந்தாலும் சரி, centripetal acceleration ஆக இருந்தாலும் சரி. Next question. Range of projectile depends on. Okay, ஒரு projectile motionோட range எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? ஒரு projectile motionோட range எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? G டிபெண்ட் பண்ணி, acceleration due to gravity டிபெண்ட் பண்ணி இருக்குமா? U square initial speed டிபெண்ட் பண்ணி இருக்குமா? sin 2 theta angle டிபெண்ட் பண்ணி இருக்குமா? அல்லது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்குமா? all of these னு fourth option இருக்கு. Okay, எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? range of projectile motion. range of projectile motion ஓட ஃபார்முலா என்னடா? range of projectile motion ஓட ஃபார்முலா என்ன? R equal to U squared sin 2 theta by G. correct? So அப்படினா இந்த range U squared டிபெண்ட் பண்ணி இருக்கு, sin 2 theta வும் டிபெண்ட் பண்ணி இருக்கு, G வும் டிபெண்ட் பண்ணி இருக்கு இல்லையா? So அப்போ all of these correct answer இல்லையா? right? all of theseங்கிறது correct answer. clear? okay, next question. for theta equal to 0 degree, range of projection என்னவாக இருக்கும்? range of projection என்னவாக இருக்கும்? மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கணும்னா நீங்க ஆங்கிள், உங்களோட ஆங்கிள் வேல்யூ 45 டிகிரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்.
பட் அந்த 45 டிகிரிக்கு பதிலா ஆங்கிள் நீங்க தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரில த்ரோ பண்றீங்க இல்லையா? 0 டிகிரில இருந்தா ப்ரொஜெக்ஷன் நடக்குமா? ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்ஷனோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஓகே, 0வாக இருக்கும். ஏன்னா ஹாரிசாண்டல், ஓகே, ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் சொல்லி சொல்லும்போது இங்க வெர்டிகல் காம்போனன்ட் நமக்கு 0வாக இருக்கும் இல்லையா? வெர்டிகல் காம்போனன்ட் 0வாக இருக்கும். வெர்டிகல் காம்போனன்ட் 0வாக இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம கிட்ட ப்ரொஜெக்ஷன் ஒரு நாளும் ஏர்ல அப்படியே நமக்கு நின்னுட்டு இருக்காது இல்லையா? சோ வெர்டிகல் காம்போனன்ட் 0, ஆங்கிள் நீங்க தீட்டா = 0 டிகிரி கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு ரேஞ்ச் கிடைக்க போறதுல டோட்டல் வேல்யூவே நமக்கு 0வாக இருக்கும். அண்ட் next one angular velocity is related to linear velocity. So இத ரிலேட் பண்ற மாதிரி இதுல என்ன ஃபார்முலா ஆப்ட் ஆக இருக்கும்? angular velocity it is just related to linear velocity. நாலு ஃபார்முலா ரிப்பீட்டடா நம்ம நிறைய சம்ஸ்ல யூஸ் பண்றோம். எது கரெக்டான ஆன்சர்? எது கரெக்டான ஆப்ஷன்ல இருக்கு? v = omega r, right? v = omega r, v = r by omega, omega is equal to vr, omega is equal to v square by r. The relation, okay, relation between angular velocity and linear velocity. Relation between angular velocity and linear velocity. Option A, v is equal to omega r. Right? Very good. v is equal to omega r. இதுல இருந்து நீங்க angular velocity வேணுமா? Okay, இல்ல நமக்கு r ஓட வேல்யூ வேணுமான்னு ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்? எந்தெந்த क्वेश्चनல எங்கெங்க தேவையோ அதை நீங்க எடுத்துக்கலாம். பட் இங்க linear velocityக்கும் angular velocityக்குமான relation formula v is equal to r omega, இது omega r னு சொல்லலாம். Next question பாருங்க. If radius of circular path increases, இருக்கும். இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, ரிமைன்ஸ் சேம் ஆகுமா, 0 ஆகுமா? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ கொடுக்குறீங்களா? அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் இல்லையா பிரியா? ப்ரீவியஸ் கொஸ்டின் இல்லையா? இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன? ஓகே, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஃபார்முலா v²/r. சோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இங்க கொடுத்துக்கக்கூடிய ரேடியஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். என்ன? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சோ அதன்படி பார்த்தா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆனா ஆங்குலர் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் நமக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகே, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். சோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளியர் இஸ் திஸ்? எனி டவுட்? இல்ல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா பிரியா? கிளியர் இஸ் திஸ்? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन. If a particle moves in a plane, minimum coordinate required are. ஒரு பார்ட்டிகிள் பிளேன்ல மூவ் ஆனா இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துல அதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஒரு பார்ட்டிகிள் பிளேன்ல மூவ் ஆகும்போது இது மோஷன் இன் பிளேன் 2D பத்தி படிக்கிறோம் இல்லையா? ரைட். சோ அப்ப நமக்கு எந்த கோஆர்டினேட்ல கன்சிடர் பண்ணலாம்? 1, 2, 3 and 4 கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்லலாம் கொடுத்திருக்காங்க. ஓகே, எந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துல இந்த நீங்க யூசுவலாவே பிளேன் ஃபுல்லாவே நீங்க ஒரு பார்ட்டிகிளோட மோஷன் ரெண்டு காம்போனன்ட்ல இருக்கும்போது எந்த கோஆர்டினேட் ரிப்பீட்டடா நம்ம யூஸ் பண்ணுவோம்? 2 கோஆர்டினேட் இல்லையா? வெரி குட். பிகாஸ் நம்ம பிளேன் பத்தி படிக்கிறோம் இல்லையா? பிளேன்ங்கிறது என்ன? 2D சிஸ்டத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஓகே, சோ இந்த 2D சிஸ்டத்தை ரெண்டு காம்போனன்ட் நீங்க ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நமக்கு x and y ஆக்சிஸ் போதும். ஓகே, x and y கோஆர்டினேட்ஸ் போதும். சோ அப்படினா the 2 simple one. And next question என்ன கொடுத்திருக்காங்கன்னா horizontal range of projectile is independent of. ப்ரொஜெக்ஷன்ல நமக்கு horizontal range பார்த்திருக்கோம் இல்லையா? நம்ம மேக்ஸிமம் ரேஞ்ச்னா என்ன வரும்? ஓகே, இந்த ஆங்கிள்ல த்ரோ பண்ணணும், 0 ஆங்கிள்ல த்ரோ பண்ண வேல்யூ என்னலாம் பார்த்தோம் இல்லையா? horizontal range of projectile குவாண்டிட்டி இண்டிபெண்டன்ட்டா இருக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க. எந்த குவாண்டிட்டி இண்டிபெண்டன்ட்டா இருக்கும்? வெரி குட் பிரியதர்ஷினி, மாஸ்க்கு இண்டிபெண்டன்ட்டா இருக்கும் இல்லையா? ரைட். ஓகே, ஆங்கிள் இருக்கும், ஸ்பீடு உண்டு, நமக்கு கிராவிட்டியும் உண்டு, மாஸ்க்கு இண்டிபெண்டன்ட். ரைட். சோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. maximum height of a projectile is proportional to. maximum height of a projectile it is proportional to னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ எந்த குவாண்டிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்? அதற்கு நீங்க மேக்ஸிமம் ஹைட்டோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. மேக்ஸிமம் ஹைட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பென் அண்ட் பேப்பர்ல எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஹைட்டோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு அதுல இருந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன் இருக்குமா? maximum height formula u square sin square theta divided by 2g. correct. so இந்த u square sin square theta இந்த ரெண்டுமே நமக்கு directly 2gங்கிறது inversely இல்லையா? எழுதி பார்க்கலாமா? எழுதி பாருங்க. h is equal to u square sin square theta divided by 2g. so அப்படினா இந்த h u square க்கு directly proportional, h sin square theta க்கும் directly proportional. பட் 2g எடுத்துக்கிட்டா அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? ரைட். சோ இங்க நமக்கு ப்ரொபோர்ஷனல் தான் கேட்டிருக்காங்க. சோ அதனால நம்ம ஆப்ஷன் பி கொடுத்துக்கலாம். sin theta ஆங்கிள் எதுவும் இல்ல,
So option B use square கொடுத்துக்கலாம். Very good Priyadarshini. The next question, right? Question give you the answer. Simple question. So அதனால நான் fast போறேன். Question: which factor doesn't affect the range of projectile? Range of projectile affect இந்த question repeat ஆகுதுல Priyadarshini. Already we have discussed இல்லையா? Right? நம்ம already discuss பண்ணியாச்சு. This is mass of the projectile. Right? Mass of the projectile. Because நமக்கு range எடுத்துக்கிட்டா angle affect பண்ணும். Right? நமக்கு speed உண்டு, acceleration due to gravity உண்டு, massங்கிற ஒரு quantity நம்ம யூஸ் பண்றதுல option C the repeated question. I'm sorry, okay, நான் notice பண்ணல. But anyway, next question. At which angle projection will the time of flight be maximum அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நமக்கு ப்ரொஜெக்ஷனும் டைம் ஆஃப் ஃபிளைட்டும் சேமாக இருக்கும் ஃபார் ஃபிக்ஸட் ஸ்பீட் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, எந்த ஆங்கிள் சேமாக இருக்கும்? 90 டிகிரில. ஓகே, எந்த ஆங்கிள் நமக்கு சேமாக இருக்கும்? 90 டிகிரில. இதுவும் நமக்கு ரிப்பீட்டட் क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which component of acceleration acts on a projectile throughout its motion சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு காம்போனன்ட் ஆக்சலரேஷனோட ஒரு காம்போனன்ட் ப்ரொஜெக்டைல் மோஷன்ல கம்ப்ளீட்டா நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, எது? ஹரிசாண்டலா, வெர்டிகலா, டான்ஜென்ஷியல் அண்ட் ரேடியல்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ப்ரொஜெக்டைல் மோஷன்ல. ஓகே, த்ரூ அவுட் த ப்ரொஜெக்டைல் மோஷன். ஓகே, காம்போனன்ட் ஆஃப் விச் காம்போனன்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் நமக்கு கான்ஸ்டன்டாக இருக்கும் சொல்லி கேட்கிறாங்க. எந்த காம்போனன்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஹரிசாண்டலா நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இந்த இடத்துக்கு வருது, இதோ இந்த இடத்துக்கு வருது, அல்லது இந்த சென்டர்ல இருக்குது, அல்லது இந்த பொசிஷன் வருது, எங்கேயா இருந்தாலும் நமக்கு வெர்டிகல் காம்போனன்ட் நம்ம இங்க இருக்கும் பொழுது நல்ல கவனிங்க. ஆக்சலரேஷன் ஆஃப் இங்க விச் காம்போனன்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இப்ப ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கேக்குறாங்க. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எல்லா இடங்கள்லயும் வெர்டிகலி டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகும். வெர்டிகலி டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகும் ஆக்சலரேஷன். ஓகே, right? Same throughout the motion constant ஆக இருக்குது. horizontal you got it, that is right one. But இந்த question understand பண்ணுங்க, which component of acceleration கேக்குறாங்க. So vertical component of acceleration. So option B கொடுக்கலாம். option B. Okay, right, clear. And next question. Two projectiles are projected with the same speed at an angle of 30 degree and 60 degree which is same for both னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதை நீங்க பாத்திருப்பீங்க கான்செப்ட் படிக்கும் பொழுது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னு சொல்லிட்டு இல்லையா? இந்த क्वेश्चन நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. டூ ப்ரொஜெக்டைல்ஸ் ஆர் ப்ரொஜெக்டட் அட் த சேம் ஸ்பீட். ஆங்கிள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 30 டிகிரி அண்ட் 60 டிகிரில which is same both. 30 டிகிரி எடுத்தாலும் 60 டிகிரி எடுத்தாலும் ஒரு குவாண்டிட்டி மட்டும் சேம் ஆக இருக்கும். எந்த குவாண்டிட்டின்னு கேட்டீங்கன்னா ரேஞ்ச் மட்டும் நமக்கு சேம் ஆக இருக்கும். ஏன் நம்ம ரேஞ்ச் மட்டும் சேம் ஆக இருக்கணும்னா இந்த 30 டிகிரி இந்த 60 டிகிரி இவங்க ரெண்டு பேரும் யாரு? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். கரெக்டா? ஓகே, இவங்க ரெண்டு பேரும் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டா ஃபார் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் ரேஞ்ச் மட்டுமே எஸ் ரேஞ்ச் வரலாம். ஓகே, ரேஞ்ச் மட்டுமே சேம் ஆக இருக்கும். சோ அதனால நம்ம ஆப்ஷன் சி கொடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A particle moves in a plane such that the speed is constant and the direction changes, motion என்னவாக இருக்கும் சொல்லி கேக்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி क्वेश्चन ஆன்சர் என்ன வரும்? ஒரு பார்ட்டிகல் பிளேன்ல மூவ் ஆயிட்டு இருக்கும்போது ஸ்பீட் கான்ஸ்டன்ட் ஆக இருந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆக இருந்தா அது என்ன மாதிரியான மோஷனாக இருக்கும்? ஸ்பீட் கான்ஸ்டன்ட் ஆக இருந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அது என்ன மாதிரியான மோஷனாக இருக்கும்? கிவ் மீ தி ஆன்சர். ஸ்பீட் கான்ஸ்டன்ட், டைரக்ஷன் சேஞ்ச். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குவாண்டிட்டியில ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன், இப்ப பாலோட மோஷன்ல இப்ப நல்ல கவனிங்களேன், ஸ்பீடு கான்ஸ்டன்டாக இருந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா அதோட மீனிங் என்ன? சேஞ்ச் இன் வெலாசிட்டி. கரெக்டா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி. டைம் பொறுத்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி மாறிட்டே இருந்ததுன்னா அது என்ன மாதிரியான மோஷன் நமக்கு கொடுக்கும்? ஆக்சலரேட்டட் மோஷன் இல்லையா? ஆக்சலரேட்டட் மோஷன் கொடுக்கும். சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட். சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஒரு சேஞ்ச் ஆகுது. ஸ்பீடு கான்ஸ்டன்ட் பட் தி மோஷனோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆக்சலரேஷன். சோ இது என்ன மாதிரியான மோஷனாக இருக்கும்? ஆக்சலரேட்டட் மோஷனாக இருக்கும். இல்ல பிரியா? வெரி குட் ரைட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. if the angle of projection is double from the 30 degree to 60 degree the range என்னவாக இருக்கும் சொல்லி கேக்குறாங்க. இதே क्वेश्चन இப்போ ஒரு ரெண்டு क्वेश्चनக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் எந்த இடத்துல சேமாக இருக்கும்? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் 30 degree 60 degree எடுத்தீங்கன்னா ரேஞ்ச் குவாண்டிட்டி சேம் ஆகும். அதே ஜஸ்ட் உல்டா ஆப்ஷன். ஓகே, அப்ப நீங்க என்ன வேல்யூ கொடுப்பீங்க? நீங்க என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் இன்கிரீஸ், செகண்ட் ஒன் டிக்ரீஸ், தேர்ட் ஒன் பிகம் 0 அண்ட் ஃபோர்த் ஒன் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ரிமைன் சேம்னு கொடுத்திருக்காங்க. ரிமைன் சேம் ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம்.
பிகாஸ் நம்ம இப்ப 2 கொஸ்டினுக்கு முன்னாடி பார்த்தது உல்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நமக்கு 30 டிகிரி 60 டிகிரிங்கிற காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் கொடுத்துட்டு ஓகே இவங்க 2 பேரும் சேமாக இருப்பாங்க. எப்ப சேமாக இருப்பாங்கன்னா ரேஞ்சுங்கிற குவான்டிட்டியில ரைட். அதே தான் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 30 டிகிரி அண்ட் 60 டிகிரில ரேஞ்ச் என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும். ஆப்ஷன் டி சிம்பிள் ஒன் ரைட். ஓகே கிளியர். அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. At what angle the vertical component of velocity maximum for a given speed ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள்ல vertical component of the velocity நமக்கு மேக்ஸிமம் ஆக இருக்கும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே சோ எப்போ நமக்கு vertical component of the velocity மேக்ஸிமம் இருக்கும்? எந்த ஆங்கிள்ல நமக்கு மேக்ஸிமம் ஆக இருக்கும்? யூசுவலா இந்த throughout the motion நம்ம என்ன ஆங்கிள் யூஸ் பண்றோம்? என்ன trigonometric function யூஸ் பண்றோம்? sin function யூஸ் பண்றோம். இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அப்ப சைனோட வேல்யூ 1 ஆக இருக்கணும்னா அந்த ஆங்கிள் என்னவாக இருக்கணும்? மேக்ஸிமம்னா 1 இல்லையா ரைட். சைனோட வேல்யூ ஓகே sin தீட்டாவோட வேல்யூ 1 ஆக இருக்கணும் அப்படின்னா தீட்டா என்னவாக இருக்கணும்? 90 டிகிரியாக இருக்கணும். தீட்டா 90 டிகிரியாக இருந்தாதான் இங்க பாருங்க velocity மேக்ஸிமம் ஆக இருக்கும். ஓகே ரைட். vertical component of velocity maximum வேல்யூ நமக்கு கிடைக்கணும்னா ஓகே ஆங்கிள் sin தீட்டா sin தான் நம்ம யூஸ் பண்றோம். sin தீட்டாவோட வேல்யூ எவ்வளவு இருக்கணும்? 90 டிகிரியாக இருக்கணும். அப்படின்னா மட்டுமே நமக்கு 1 மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஓகே சோ அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் நம்ம ஆப்ஷன் E கொடுக்கலாம். And next question again repeat. Next question acceleration of a projectile at highest point என்னவாக இருக்கும் கேக்குறாங்க. ஒரு projectile motionோட highest pointல இருக்கக்கூடிய acceleration என்னவாக இருக்கும்? சொல்லுங்க. acceleration of a projectile at highest point எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? acceleration of the projectile at highest point. ஆப்ஷன் B G upward highest point. அது highest pointனு இல்ல பிரியதர்ஷினி. எந்த பாயிண்ட் எடுத்துட்டாலும் projectile motion பொறுத்த வரைக்கும் acceleration நமக்கு டெஃபினட்டா இந்த பால் நீங்க இங்க எடுத்துக்கிட்டாலும் இதுல எடுத்தாலும் எந்த பாயிண்ட்டுக்கு வந்தாலும் இதுல acceleration due to gravity இந்த vertical component it is always acting downward தான். ஓகே இது always acting downward. இதுல ஏதோ ஒரு மாற்றமும் கிடையாது. சோ ஆப்ஷன் C G downward. ஓகே upwardல இல்ல acceleration due to gravity it is always acting downward இல்லையா. சோ projectile motion பொறுத்த வரைக்கும் throughout the motion எப்போதுமே acceleration due to gravity downwardல தான் ஆக்ட் ஆகும். சோ acceleration due to gravity downward is the right answer. Right? So next question that's it. Okay அவ்வளவுதான் நினைக்கிறேன். Yes that's it. சோ நாம இப்போ டிஸ்கஸ் பண்ண எல்லா क्वेश्चंसும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த 6 pm செஷன்ல ஒரு கான்செப்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டீங்க. சாப்டர் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். செஷன்ல வரணும். நான் புதிய क्वेश्चंस உடனே எனக்கு எல்லாமே ஜஸ்ட் நீட்ல கேட்கிற சிம்பிள் क्वेश्चंस. செஷன்ல எனக்கு தரவாக இருக்கு. இதோட நான் நெக்ஸ்ட் லெவல் பார்க்கணும். ஓகே நெக்ஸ்ட் லெவல் மீன்ஸ் நமக்கு டிஃபிகல்ட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி அட்வான்ஸ் லெவல் क्वेश्चंस நமக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வி தமிழ் நீட் எக்ஸ் சேனல்ல மார்னிங் 6 AM செஷன் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. அதுல நம்ம அட்வான்ஸ் குவாலிஃபிகேஷன் லைக் நீட்ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நம்ம எடுக்கிறோம். தென் ஜேஇயோட மெயின்ஸ் மட்டும் இல்லாம ஜேஇயோட அட்வான்ஸ் லெவல் क्वेश्चंस வரைக்கும் டிஸ்கஸ் பண்றோம். இப்போ உங்களுக்கு தோணும் மேம் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது எதுக்காக நம்ம அட்வான்ஸ் லெவல் क्वेश्चन வரைக்கும் போகணும்? ஏன்னா ரொம்ப டஃப்பான டாபிக்ஸ் டஃப்பான கான்செப்ட் நம்ம எடுக்கும்போது அதுல மேக்ஸிமம் நமக்கு டிஃபிகல்ட்டான क्वेश्चंस நம்ம எடுக்கிறோம் இல்லையா. சோ அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணும்போது மட்டுமே அந்த டாபிக் பத்தின கிளியர் கட் ஐடியா ஓகே என்ன மாதிரி டேட்டா கேட்டா என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் என்ன கொடுக்கணும் இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டட் திங்ஸ் உங்களுக்கு கிளியரா. அதற்காக மட்டுமே நான் மார்னிங் செஷன் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நாளை மார்னிங் வி தமிழ் நீட் எக்ஸ் சேனல்ல சேம் சேனல்ல 6 AM லைவ்ல மீட் பண்ணலாம். அங்க நம்ம டிஃபிகல்ட் லெவல் क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே காட் இட். யா நாளை மார்னிங் கிளாஸ் இருக்குது பிரியதர்ஷினி ட்ரை டு அட்டெண்ட். ஓகே ரைட். சோ இப்போ நாம மோஷன் இன் 2D ல டிஸ்கஸ் பண்ண क्वेश्चंस எல்லாம் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை லைவ் அட்டெண்ட் பண்ண முடியாதவங்க ரெக்கார்டிங் வாட்ச் பண்ணீங்கன்னா ஏதாவது டவுட் இருக்குதுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்க. Thank you so much. பிரியா anything to ask? பிரியாக்கு எதுவும் டவுட் இருக்கா? No doubt right? Yeah. Thank you so much guys. Thank you so much. Take care.